இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா இந்த ஹேண்ட் பம்ப் இருக்குல்ல இதை வந்துட்டு ஒரு மோட்டரை வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் செட்டப்லாம் இருக்குது. அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபா கிட்ட வரும். அவ்வளோலாம் செலவு இல்லாமல் ரொம்ப கம்மியான செலவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கியர் பாக்ஸ் செட்டப் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பழைய இரும்பு கடையிலேருந்து தான் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பெடல் மாட்டுறதுக்கான பாட்டம் ப்ராக்கெட் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 4 நம்பர் தேவைப்படுது. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இரும்பு கடையிலேருந்து என்னென்ன பொருள் வந்து எடுத்து வந்திருக்கோம் அப்படின்ற வந்து சொல்கிற பாருங்க. சைக்கிளோட கிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் எடுத்து வந்திருக்கோம். அடுத்த சைக்கிளோட பாட்டம் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர். அடுத்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர். அடுத்த பார்த்தீங்கன்னா கிரைண்டரோட மோட்டர் வந்து எடுத்துருக்கோம். அந்த கிரைண்டரோட மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபா வந்துச்சு. அப்படியே அந்த மோட்டரை கழட்டும் போது அந்த கிரைண்டரில் ஒரு பெரிய சைஸில் ஒரு புள்ளி ஒன்று இருக்கும், அந்த புள்ளியை வந்து கழட்டி எடுத்து வந்திருக்கேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைக்கிளில் இருக்கக்கூடிய கிராங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 2 நம்பர் கழட்டி எடுத்து வந்திருக்கேன். நம்ம இந்த பாட்டம் ப்ராக்கெட்டை இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுனால இந்த ஒரு வேலையை மட்டும் மறக்காமல் வந்து பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷாப்ட் வந்து ஒரு சில இதில் சுற்றுது, சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த மாட்டாங்க. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட், அதனால லெஃப்ட் சைடு லூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து லூஸ் ஆகிடும். அதை வந்து கழட்டிட்டு உள்ள இருக்கக்கூடிய பாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிரீஸ் இல்லாமல் ட்ரை ஆகி போயிருக்கு. எல்லாத்தையும் வந்து தட்டி கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 நம்பர் பாட்டம் ப்ராக்கெட்டையும் வந்து பிரித்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெரோசின் இல்லைன்னா டீசல் ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கவரில் இந்த இடத்துல தான் நம்ம இந்த பாலை வந்து வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த இடத்துல கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக. இந்த பாட்டம் ப்ராக்கெட்டுக்கு இது உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 நம்பர் பால் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி 11 நம்பர் பாலையும் வந்து வச்சுக்கலாம். அப்படியே இந்த சைடில் பார்த்தோன்னா இந்த சைடு கவரையும் கழட்டிட்டு நம்ம கிரீஸ் வச்சு பால் வைக்கிறனா கூட வந்துட்டு வைக்கலாம். நான் வந்து கழட்ட போகிறதில்ல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்து உள்பக்கமாக வந்துட்டு வச்சிடறேன். வச்சுட்டு பாலையும் அதே மாதிரி உள்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11 நம்பர் வைக்கிற மாதிரி இருக்கும். 11 நம்பரையும் வந்து வச்சிடறேன். இப்போ நம்ம இந்த ஷாப்ட் எடுத்து உள்ளார போட்டுட்டு வெளியில் நம்ம கழட்டி எடுத்தோம் இல்லையா கவர், அந்த கவரை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதே போல் நான் 4 நம்பர் பாட்டம் ப்ராக்கெட்டையும் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்மளோட ப்ரீவீல் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவீலையும் கழட்டி வந்து க்ளீன் பண்ணலாம்னு தான் பார்த்தேன். ஆனால் இது வந்து நம்மளுக்கு தேவைப்படுமா தேவைப்படலையா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் அதை அப்படியே வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம மிஷினை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1.5 இன்ச் ஸ்கொயர் டிப் ஒரு 120 mm வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயர் டிப்புக்கு மேலே இந்த பாட்டம் ப்ராக்கெட் வச்சுட்டு நம்ம வெல்ட் அடிக்கணும். வெல்ட் அடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து ஷீட் ஆகலை அப்படின்றதுனால அந்த ஸ்கொயர் டிப்போட 2 சைட்லையும் இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு 1.5 இன்ச் ஸ்கொயர் டிப் ஒரு 3 அடி நீளத்தை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸை வச்சுட்டு நம்ம வெளில அடிச்சிக்கலாம். இப்போ இந்த பாட்டம் ப்ராக்கெட்டே அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பண்ண போகிறதில்ல, லைட்டாக மட்டும் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரைண்டர்லேருந்து கழட்டி எடுத்த பெரிய சைஸ் புள்ளி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த பாட்டம் ப்ராக்கெட்டோட இந்த ஷாப்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஷாப்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறேன்னா அந்த புள்ளிக்குள்ளார போகிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் போல்ட் ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை அந்த ஷாப்ட்டோட கரெக்டான சென்டரில் வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிரைண்டிங் மிஷின் எடுத்துகிட்டு அந்த ஷாப்ட்டோட மேல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுறேன் கொஞ்சமாக. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புள்ளியை லாக் பண்ணுறதுக்காக மேலே ஒரு போல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த போல்ட் வந்து நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டாக நம்ம தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு லாக் ஆனிச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து லாக் ஆகிடும். அதுக்காக தான். அடுத்ததாக சின்ன சைக்கிளில் கிராங்க் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இந்த பெடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெடலை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்ப்ராக்கெட் எடுத்து இந்த பாட்டம் ப்ராக்கெட்டோட இந்த சைடு ஷாப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷாப்ட்டில் வந்துட்டு மாட்டிட்டு அதுக்கான காட்டர் பின் இருக்கும் இல்லையா, அதையே போட்டு நம்ம அடிச்சுட்டு கீழ் பக்கத்தில் நம்ம நட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1.5 இன்ச் ஸ்கொயர் டிப் ஒரு 80 mm வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு பாட்டம் ப்ராக்கெட்டை வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சைக்கிள்லேருந்து கழட்டி எடுத்த ஒரு ஸ்ப்ராக்கெட்டும் பெரிய சைக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 ஸ்ப்ராக்கெட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாட்டம் ப்ராக்கெட்டோட 2 ஷாப்ட்லேயும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாட்டம் ப்ராக்கெட்டில் ஒரு சைடு ஷாப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த சைடில் தான் நம்ம வந்து ஸ்ப்ராக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இன்னொரு சைடு வந்து ஷாப்ட் வந்து சின்னதாக இருக்குல்லையே, அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ராக்கெட் அப்படியே திருப்பி மாட்டினீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக மாட்டிடலாம். அப்படியே மாட்டிட்டு நம்ம காட்டர் பின்னை போட்டு வந்து லாக் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த செட்டப் அப்படியே எடுத்து இந்த ஸ்கொயர் டிப்புக்கு மேலே வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம சின்ன சைஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராக்கெட்டுக்கு நம்ம செயின் போடணும். அதுக்காக செயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிளோட செயின் புது செயினாக வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். பழைய செயின் வந்துட்டு எடுக்காதீங்க, அது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். இப்போ இந்த செயினை 2 ஸ்ப்ராக்கெட்டுக்கு இடையில வந்துட்டு மாட்டிட்டு அந்த செட்டப் வந்து ஃபுல்லாக டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு செயின் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்கொயர் டிப்பை நான் வெல்டு பண்ணிடுறேன். நம்ம இப்போ வந்து மோட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்மளுக்கு ஸ்பீடு இன்னும் கம்மியாகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. மோட்டரோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1440. அதே எண்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். இருந்தாலுமே இந்த ஸ்பீடு வந்து அதிகம் தான். நம்ம பைப்பை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பாட்டம் ப்ராக்கெட்டில் ஒரு பெரிய சைஸ் ப்ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து மாட்டியிருக்கேன். இதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய சின்ன சைஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வந்துட்டு செயினை வந்துட்டு இந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்டுக்கு வந்துட்டு போட்டுட்டு நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதே மாதிரி வந்துட்டு வெல்டு பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. அதை நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3/4 அடியில் 2 ஸ்கொயர் டிப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை 2 எண்ட்லையும் வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 2 சைடுக்கும் எவ்வளோ நீளம் வந்துட்டு ஸ்கொயர் டிப் வந்துட்டு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிப் வந்து கட் பண்ணிவிட்டு சைடில் வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பெல்ட் எடுத்து மோட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டர்லேருந்து கீழே வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத வந்து அளந்து எடுத்துக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ஸ்கொயர் டிப் வந்து கட் பண்ணிவிட்டு அதே இடத்துல வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இந்த மோட்டரோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்லேருந்து தான் நம்ம வந்து வெளியில் எடுக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டம் ப்ராக்கெட் ஒரு ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டம் ப்ராக்கெட்டோட ஷாப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ட்டு கூட வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த பாட்டம் ப்ராக்கெட்டை வைக்காமல் வெறுசாக ஷாப்ட்டை மட்டும் வச்சோம் அப்படின்னா அந்த ஷாப்ட் வந்து வளையும் அப்படின்றதுனால ஒரு பாட்டம் ப்ராக்கெட்டை வச்சு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷாப்ட்டோட எண்ணில் சின்ன சைக்கிளில் பெடலுக்கு வந்து ஒரு கிராங்க் வரும் இல்லையா, அதை வந்து தனியாக வந்து கழட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டு அதுக்கான காற்று பின்னை போட்டு அடிச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிஷினுக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம மிஷினை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு செயின் எங்கேயாச்சும் சிக்குதா இல்லைனா செயின் கலருதா அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1440 ஆர்பிஎம்மில் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. அதே எண்டில் இருக்கக்கூடிய ஷாப்ட்டை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்றத. எந்த அளவுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்கோ அதே அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க்கும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போ நான் நம்மளோட ஹேண்ட் பம்போட ஹேண்டில் வந்து கழட்டி எடுத்து வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm நம்ம ட்ரில் பண்ணி வந்து ஓட்ட போடலாம். அதே போல் ஒரு 2 இன்ச்சு இரும்பு பட்டை எடுத்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அடுத்த நான் 12 mm ஸ்கொயர் ராடு ஒரு 20 cm நீளத்தை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் ராடோட எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inch போல்ட்டை வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரில் பண்ணி எடுத்துருக்க இந்த 2 இன்ச்சு பட்டையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ராடோட இன்னொரு எண்டில் வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் தான் வந்துட்டு இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 சிமெண்ட் காலை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சிமெண்ட் காலை வந்துட்டு போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மிஷினை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிமெண்ட் காலை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் கால் கூட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட நெயில் கன் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கன்று உள்ளார நெயில் எடுத்து போட்டு அடிச்சிடலாம். இந்த ஆணி அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கொயர் டிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேட் வச்சிருக்கேன். அதில் நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அதுக்கு நேராக வச்சு அடிச்சிடலாம். இப்போ நம்ம 12 mm ஸ்கொயர் ராடில் ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய இந்த 1/2 inch போல்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் ஷாப்பில் ஒரு கிராங்க் வந்துட்டு போட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு போட்டுட்டு அதுக்கான நட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நட்டு வந்து ஃபுல்லாக வந்து டைட் ஆகிடக்கூடாது, அதே நேரத்தில் கலந்து வந்துட்டு விழுந்துடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா லைட்டாக வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல ஒரு ஆணியை போட்டுட்டு நம்ம வளைச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம ஹேண்டில் வந்துட்டு ட்ரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு போல்ட்டு வந்துட்டு போட்டுக்கிறேன். போல்ட்டை போட்டுட்டு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு போட்டு வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த நட்டு வந்துட்டு கலந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக 2 நட்டு போட்டு வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரீஸ் எடுத்துகிட்டு இந்த மூவிங் பட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புள்ளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி வந்துட்டு சுற்றுறேன். இப்படி சுற்றும் பொழுது இந்த ஹேண்டில் வந்துட்டு ஃபுல்லாக மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரைக்கும் போகுதா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மோட்டர் ஆன் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஆன் பண்ணி செக் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நானே இப்போ வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றது தெரியல. ஆன் பண்ணிடலாமா? போட்டுவிடுங்க. வா, வேறு லெவலுங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க.
தண்ணி தண்ணி தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபா ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாக்குள்ளார முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே செம்ம சந்தோஷமாக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட இந்த மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹெச்பி மோட்டர் கூட வந்துட்டு கிடையாது, 1/4 ஹெச்பி மோட்டர் தான். இந்த 1/4 ஹெச்பி மோட்டரே பார்த்தீங்கன்னா போர் பைப்லேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு செமையாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம பைப்பை வந்துட்டு அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் போயிட்டு மெட்ரோ வாட்டர் பைப் லைன்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, எந்த பிரச்சனையுமே இல்லை, செமையாக வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த செட்டப் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன் பாருங்க. இந்த மோட்டரில் இருக்கக்கூடிய இந்த சின்ன புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 mm தான் இருக்குது. அதுவே இந்த பெரிய சைஸ் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 300 mm இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு வந்து கம்மியாயிடும். அதாவது மோட்டரோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1440. இப்போ இந்த புள்ளியில் வந்துட்டு கனெக்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா 144 ஆர்பிஎம்க்கு வந்துடும். அப்படி இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ப்ராக்கெட்டை போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ப்ராக்கெட்டை வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து 30 டீத் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 டீத் இருக்குது. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.5 டைம் சுற்றினா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு சுற்றும். அதுலேயும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகுதா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் சின்ன சைஸ் ப்ராக்கெட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ப்ராக்கெட்டு. இது 1.5 டைம் சுற்றினா தான் இந்த ப்ராக்கெட் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு சுற்றும். அப்படியே கம்மி பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைப் வந்துட்டு அடிக்கிறதுக்கு வந்துட்டு தேவையான டார்க்கு வந்துட்டு கொண்டு வந்தாச்சு. அதே போல் ஸ்பீடும் வந்துட்டு கொண்டு வந்தாச்சு. நம்மளோட பைப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. தண்ணி அது பாட்டு வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தண்ணி பாய்ச்ச வேண்டியதுதான். மோட்ரு போட்டுவிட்டு தண்ணி பிடிக்கிறாங்க, தான் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், நம்மளோட மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லோடு எடுக்குதா இல்லை நார்மலாக வந்து ஓடுதா அப்படின்றது. நம்மளோட மோட்டரோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஆம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். கிளாம்பின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன், 200 ஆம்ஸில் வந்துட்டு வச்சுக்கிறேன். நம்மளோட மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1.3 ஆம்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு போகுது. அதனால் எந்த பிரச்சனையும் வந்துட்டு இல்லை. நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த சந்தோஷத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டுமே வந்து செஞ்சு எடுத்து வந்துட்டேன். ஏன்னா செயின் ஓடிட்டு இருக்கு, பெல்ட் ஓடிட்டு இருக்கு, கையை ஓட்டோனா மாட்டிக்கும் இல்லையா, அதனால் மேலே வந்து போட்டுக்கலாம். அப்படிங்க அப்பா. ஓகே, பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா சீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். என்ன ஒன்று அப்படின்னா மிஷினை பார்க்க தான் கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குல்ல, அதனால் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது முத்து மற்றும் கலை.